Hello dear brothers and sisters, so welcome to Pothamill classes. Pothamill அழகு 7 இருக்கக்கூடிய முக்கியமான அடுத்த ஒரு தலைப்பு தான் பார்த்தீங்கன்னா தமிழ் பணி அப்படின்னு இருக்கும். சரியா? தமிழ் பணி தொடர்பான செய்திகள். எப்படி நம்ம திருக்குறள், அறநூல்கள் பார்க்குறோம், தமிழ் தொண்டு, தமிழ் சான்றோர்கள் பார்க்குறோம் இல்லையா? அதே போல ஒரு டாபிக் தான் தமிழ் பணின்ற ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு தலைப்பு கீழே தான் பார்த்தோன்னா உவே சாமிநாதனும் சரி, தேப்போ மீனாட்சி அவர்களை பற்றியும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சி இலக்குவனார், இவங்க 3 பேரையும் இந்த ஒரு தலைப்பு கீழே கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ தமிழ் பணி சார்ந்து இவங்களுடைய பணிகள் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, தமிழுக்கான என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படைப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக நம்ம எக்ஸாம் பேனில் படிக்க போகிறோம். அதே போல் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொதுத்தமிழ் சிலபஸில் எஸ்எஸ்எல்சி அதாவது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் தான் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் திரும்ப பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு கொடுக்கக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் சொல்லக்கூடிய நம்ம நிறைய பார்ப்போம். அவுட் சோர்ஸ்லாம் சின்னதாக எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஸ்கூல் புக்ஸுடைய டேட்டாஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதை மட்டுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. டைம் இருந்துச்சுன்னா அதையும் தாண்டி என்னென்ன கொடுத்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இல்லையா சார் ஸ்கூல் புக்கில் டேட்டா இதெல்லாம் தான் சார் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா, அதை மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் அதை மட்டும் படிங்க, மற்றபடி எல்லாத்தையும் படிங்க. சரியா? டைம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் படிங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது, ஸோ இவங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது உவே சாமிநாதர் அவரை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர். சரியா? தமிழ் தாத்தான்னு யாரை சொல்லுவோம்? உவே சாமிநாதர். ஓகேவா? ஸோ இவர்களை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துருமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, உவேஸ் அவர்களை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இவருடைய இயற்பெயர் என்னமா? வேங்கட ரத்தினம். சரியா? இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இந்த உவேசாக்கு இந்த ஒரு அப்ரிவேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இவர் எக்ஸ்பென்ஷன் பார்க்கும்போது உத்தமதானபுரம் வேங்கட சுப்பு சாமிநாதன் அப்படின்றதான் இவருடைய முழு பெயர். இதை தான் உவேசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா உவேசான்னு சொல்றோம். சரியா? ஸோ இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்திருக்காரு? உத்தமதானபுரம். அதனால தான் உத்தமதானபுரம். வேங்கட சுப்பு, அவங்க அப்பா பேர் வேங்கட சுப்பு, அதனால தான் உத்தமநாதபுரம். வேங்கட சுப்பனுடைய மகன் தான் சாமிநாதன், அதனுடைய சுருக்கம் தான் உவேசா அப்படின்றது. சரியா? ஸோ இவருடைய காலம் 19-1855 பிறந்திருக்காரு. ஏப்ரல் 28, 1942 இறந்திருப்பார். சரியா? ஸோ ஒரே நிமிஷமா கலர் மாற்றிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இவனுடைய தந்தை பாருங்க வேங்கட சுப்புன்னு நமக்கு தெரியும், தாயார் சரஸ்வதி அம்மாள். ஓகேவா? ஸோ ஆசிரியருடைய பேர் உவே சாமிநாதருக்கு யார் ஆசிரியராக இருந்தாங்க, அந்த ஆசிரியர் பேர் தெரியணும் இல்லையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இவருடைய ஆசிரியர், சடகோபர் இவருடைய ஆசிரியராக இருந்திருக்காரு. ஓகேவா? அதனால ஆசிரியர் பேர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, வேங்கட ரத்னத்திற்கு இவருடைய இயற்பெயர் என்னது? வேங்கட ரத்னம் தான். இந்த வேங்கட ரத்னம் சொல்லக்கூடிய உவே சாமிநாதருக்கு சாமிநாதன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேர் அழைச்சது யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தான் அழைச்சிருப்பார். சரியா? இவர் வச்ச பேர் தான் சாமிநாதன் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி அவருடைய இயற்பெயர் என்னது? வேங்கட ரத்னம் தான் கூப்பிடுவாங்க. சரியா? வேங்கட ரத்னம் சொல்லக்கூடிய உவேசாவை சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சது யாரு? நம்ம மீனாட்சி சுந்தரம். ஓகேவா? அடுத்து பாருங்க, நல்லா இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வேற, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வேற. 2 பேரும் வேற வேற காலத்தவர்கள், வேற வேற நபர்கள், தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, 1880ஆம் ஆண்டு கும்பகோணம் கல்லூரியிலையும், அடுத்து 1903ஆம் ஆண்டு சென்னை மாநில கல்லூரியிலையும் ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்காரு. யாரு? பாவனர். சரி, உவேசா அவர்கள். சரியா? அடுத்து பாருங்க, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி சென்று சில சுவடிகளை, அதை பார்த்தீங்கன்னா சுவடிகள் இருக்கு இல்லையா, நம்ம என்ன சொல்றது, நம்ம சுவடிகள் வச்சு படிப்பாங்க இல்லையா, ஸோ அதான். ஸோ பழங்காலத்துடைய சுவடிகளை பார்த்தோன்னா அங்கே போயிட்டு மீட் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த கதைகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, அது எந்த மாவட்டம்? ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடியில் தான் அந்த நிகழ்வுன்றது நடந்திருக்கும். சரியா? ஸோ அப்போ ஈரோடு மாவட்டம் கொடுமுடி சென்று சில சுவடிகளையும் மீட்டிருப்பாரு. ஓகேவா? அடுத்து 1932ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கும். டாக்டர் பட்டம் எந்த வருஷம் வாங்கினாரு? 32ல். யார் அது கொடுத்தது? சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, 2006ஆம் ஆண்டு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கும். ஓகேவா? இறந்திருப்பார், 1942 இறந்திருப்பார். ஆனால் 2006ஆவது வருஷம் இவருடைய பேரில் நம்முடைய நடுவண் அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்டாம்ப். ஓகேவா? நம்ம அஞ்சல் தலையீடுன்றது வெளியிட்டிருப்பாங்க, ஒரு ஸ்பெஷலாக வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? அவருடைய நினைவின் காரணமாக. அடுத்து 1942ல் நிறுவப்பட்ட டாக்டர் உவே சாமிநாதனுடைய நூல் நிலையம் எங்க நிறுவப்பட்டிருக்கும்? இது பெசன்ட் நகர், சென்னை பெசன்ட் நகர் இருக்கு இல்லையா, அதான். ஆக்சுவலாக பெசன்ட் நகருடைய பேர் என்னது? உண்மையான பேர் வசந்த நகர். அதான் பார்த்தோன்னா பெசன்ட் நகரா மாறி இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசு உவே சாமிநாதன் நினைவு இல்லத்தை அவருடைய ஊரான உத்தமதானபுரத்தில் அமைச்சிருக்கு.
ஓகேவா? இப்போ அவருடைய நினைவுலம் எங்க இருக்கு? அவருடைய ஊர்லயே அமைச்சிருக்கு. யார் அமைச்சாங்க? தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சென்னை மாநில கல்லூரியில இவருக்கு ஒரு திருவுருவ சிலையும் இருக்கு. ஏன்னா அங்கதானே ஆசிரியர் ஒர்க் பண்ணாரு. அப்போ அவருக்கான ஒரு சிலை, ஒரு திருவுருவ சிலை, உவே சாமினாருடைய திருவுருவ சிலை சென்னை மாநில கல்லூரியில் இருக்கா? இருக்கு. ஏன்னா அவர் அங்கதான் ஆசிரியராக பணிபுரிஞ்சார். ஓகேவா? அடுத்து பாருங்க, 2012ஆம் ஆண்டு முதல் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு உவே சாமினாருடைய பேர்ல ஒரு விருதுன்றதும் கொடுத்துட்டு இருக்காங்க. உவேசா விருதையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? இதெல்லாம் அவருக்கு செய்யப்பட்டக்கூடிய ஒரு சிறப்புகள், நினைவின் காரணமாக ஒரு சிறப்புகள். சரியா? ஓகே. இப்போ இவரை பத்தின சிறப்பு பெயர்களை பார்க்க போறோம். உவே சாமிநாதருக்கு என்னெல்லாம் தமிழ் ஒரு சிறப்பு பெயர்கள். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? உவே சாமிநாதர். இவருக்கு அந்த பேரை வச்சது யாரு? கல்கி. ஓகேவா? இது இல்லாம பாருங்க, மகா மகோபாத்தியாய அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா மகா அப்படின்னா பாருங்க, மகோபாத்தியாய, உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர் அர்த்தம். நம்ம பார்ப்போம் பின்னாடி இந்த பாடப்பகுதியிலே கொடுத்துருப்பாங்க. உபாத்தியாயம் பாருங்க, உபாத்தியாய அப்படின்னா ஆசிரியர் அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பட்டம்ன்றதை இவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேய அரசு 1906ஆவது வருஷம் மகோபாத்தியாய அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுக்கு என்ன பேருனா, மகானா பாருங்க, மிக சிறந்த ஆசிரியர் அப்படின்றது தான் தமிழ்ல. ஓகேவா? மகோபாத்தியாய அப்படின்னா மிக சிறந்த ஆசிரியர், உபாத்தியாய அப்படின்னா ஆசிரியர். ஓகேவா? ஸோ இது 1906ஆவது வருஷம் இந்த பட்டம்ன்றது, இந்த பேருன்றது அவருக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு சிறப்பு பேர். அடுத்து பாருங்க, தட்சிணாத்திய கலாநிதி. சரியா? தட்சிணாத்திய கலாநிதி. அடுத்து திராவிட வித்யா பூஷணம். யாரு? உவேசா. அடுத்து பாருங்க, பதிப்புத்துறையின் வேந்தர். நிறைய நூல்களை வந்து பார்த்தோன்னா சுவடியில் இருந்து பதிப்பிச்சிருப்பார். ஓகேவா? அச்சுக்கு கொண்டு வந்திருப்பார். அதெல்லாம் பதிப்புத்துறையின் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அடுத்து பாருங்க, பாரதியால குடந்தை நகர் கலைஞர்னு அழைக்கப்பட்டார். குடந்தைன்னு அது கும்பகோணத்தை குறிக்கும். சரியா? அப்ப குடந்தை நகர் கலைஞர் அப்படின்றத அழைக்கப்பட்டவர் யாரு? உவேசா அவர்கள். யாரால் அழைக்கப்பட்டார்? பாரதியால் அழைக்கப்பட்டார். ஓகேவா? எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல டிஎன்பிசி குடந்தைன்னு கொடுக்காம கும்பகோணம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் அது கரெக்ட். ஓகேவா? நான் குடந்தை நகர் தான் படிச்சிருக்கேன், கும்பகோணம் படிக்கலையான்னா கும்பகோணம் நகர் கலைஞர்னு கொடுத்தாலும் யாரு? அதுவும் உவேசாவை தான் குறிக்கும். ஓகேவா? அதை யார் சொன்னது? அதுவும் பாரதியார் சொன்னதான்றதை நம்ம ஞாபகம் வச்சு படிக்கணும். ஏன்னா டிஎன்பிசி எப்படியான கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்படி கேட்டால் என்னப்பா ரெண்டும் ஒரே மீனிங் தான்ன்ற மாதிரி போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, நூல்கள். உவேசா அவர்கள் என்னென்ன நூல்கள்லாம் ஏற்றிருக்காரு? நிறைய நூல்களை ஏற்றிருக்காரு. என்னென்ன நூல்கள்லாம் அவர் ஏற்றிய நூல்கள்? அது அவர் எழுதின நூல்கள். ஓகேவா? பாருங்க, என் சரித்திரம் அப்படின்றது அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல், பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி. சரியா? அடுத்து பாருங்க, புத்தர் சரித்திரம். என் சரித்திரம் அவரது, புத்தர் சரித்திரம் சொல்லிட்டு இன்னொரு நூல் எழுதியிருக்காரு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், அவருடைய ஆசிரியர் இல்லையா? ஸோ அதை எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்க, தியாகராஜ செட்டியார் சரித்திரம். பழையதும் புதிய, அதாவது புதியதும் பழையதும் கண்டதும் கேட்டதும் பாருங்க, புதியதும் பழையதும் கண்டதும் கேட்டதும் நல்லுரை கோவை பாருங்க, கயற்கன்னி மாலை கவிதை நூல், கயற்கன்னி மாலை, தமிழ்பா மஞ்சரி, கலைமகள் நுதி. ஓகேவா? இந்த மாதிரிலாம் பாடல், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல்களை கொடுத்துட்டு, ஏதாவது நூலை கொடுத்துட்டு இந்த நூலுடைய ஆசிரியர் கேட்டால் யாரு? உவே சாமிநாதர். இது மட்டுமா? இன்னும் இருக்கு. ஓகேவா? அங்க பாருங்க, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும், நினைவு மஞ்சரி. ஓகேவா? தமிழ்பா மஞ்சரி பார்த்தோம்ல, இப்போ நினைவு மஞ்சரி, மணிமேகலை கதை சுருக்கம், சிலப்பதிகாரம் கதை சுருக்கம். அப்போ கதை சுருக்க நூலை எழுதியிருக்காரு. எந்த நூலுக்கும்? இரட்டை காப்பின்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, உதயணன் கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம். அடுத்து பாருங்க, திரிலோக மாலை, ஆனந்த வள்ளியம்மை பஞ்சரத்தினம். அடுத்து பாருங்க, திருக்குறளும் திருவள்ளுவரும். திருக்குறளும் திருவள்ளுவரும் யார் எழுதுறது? உவேசா அவர்கள். அடுத்து பாருங்க, உயிர் மீட்சின்னு சொல்லக்கூடியது ஒரு கட்டுரை, அவர் எழுதுதான் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. கட்டுரை எந்த இதழில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா சுதேசமித்திரம் இதழில் இது வெளிவந்திருக்கு. இந்த இதழ், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். அப்போ இந்த பார்க்கக்கூடிய எல்லா நூலும், நம்ம பார்த்த எல்லா நூலுமே யார் இயற்றியது? உவேசா அவர்கள் இயற்றியது. அவர் இயற்றிய கட்டுரை உயர் முயற்சி எந்த ஒரு இதழில் அது வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா சுதேசமித்திரன். ஓகேவா? அடுத்து பதிப்புத்துறையின் வேந்தன்னு பார்த்தோம் இல்லையா? நிறைய நூல்களை சுவடிகள் இருந்து ஒரு அச்சுக்கு கொண்டு வந்ததே அவர் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவரை போன்றவர்களால் தான் வந்து பார்த்தோன்னா, இவரை போன்றவர்கள தமிழ் பணி செஞ்சவர்களால் தான் இன்னைக்கு நம்ம தமிழ் நூல்களோ இல்லை ஒரு சிறந்த நூல்களோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா தமிழ் மொழியை சார்ந்து, அது எல்லாமே இவங்களை போன்றவர்களால் அச்சுக்கு கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம ஒரு புத்தகமாக படிச்சுட்டு இருக்கோம். காலங்காலமாக அதை மதிப்பீடு செஞ்சு இன்னைக்கு ஒரு நூல்கள் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய பங்களிப்பு. சரியா? ஸோ அதே போல உவேசா அவர்கள் எந்தெந்த நூல்கள்லாம் அச்சுக்கு கொண்டு வந்திருக்காரு, அதை பதிப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பாருங்க,
17 மேல்கணக்கு நூல்கள் பார்க்கறோம் இல்லையா, 8 தொகை 10 பாட்டு, அந்த எல்லா 18 நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. 8 தொகையில 8 நூலையும் 10 பாட்டுல 10 நூலையும். ஓகேவா? இது இல்லாம ஐம்பெருங்காப்பியங்கள்ல சீவக சிந்தாமணி பாருங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேவா? அடுத்து பாருங்க, புராணங்கள்ல 12 புராண நூல்கள், உலா நூல்கள்ல 9, தூது நூல்கள்ல 9, சரியா? கோவை நூல்கள்ல தூது நூல்கள்ல 6, கோவை நூல்கள்ல 6, சரியா? வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 2, பரணி நூல்கள் 2, மும்மணி கோவை 2, பிற பிரபந்தங்கள் 4, இரட்டை மணி மாலை 2. சார் இந்த நம்பர் முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கணுமா? தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கொஸ்டின் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ எந்தெந்த இதுல எத்தனை நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சீவக சிந்தாமணியா ஒரு நூல் தானே, அதனால 1 இருக்கும். சிலப்பதிகாரமா 1 இருக்கா, 1 தான் இருக்கும். ஏன்னா மணிமேகலைன்றது ஒரே நூல் தான், சரியா? 1 இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ அதான் பார்த்து ஏன்னா உலா நூல்கள், தூது, கோவை இதெல்லாம் வந்து நிறைய சிற்றிலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த சிற்றிலக்கியங்கள் அதில் வகைகள், அதில் ஒவ்வொன்றுலையும் எல்லாமே உலா நூல், தூது நூல் அந்த ஒரு வகையை சார்ந்ததாக இருக்கும். அப்போ அதனால தான் அதில் அத்தனை நூலை வந்து பார்த்தோன்னா பதிப்பிச்சிருக்காரு அப்படின்றத படிக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு பதிப்பித்த நூல்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பொதுவாகவே ஏன்னா ஓலைச்சுவடிகள் அதனால தான் அதை பற்றி அச்சுக்கு பதிப்பிச்சிருக்காரு இல்லையா, ஸோ அதனால் ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படக்கூடிய சில இடங்கள், சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுதான். அடுத்து கீழ் திசை சுவடிகள் நூலகம் சென்னையில் இருக்குது. ஓகேவா? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, இந்த இடத்துலாம் தமிழ் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்றன. ஓகேவா? கிடைச்சிருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள். அடுத்து பாருங்க, 99 வகை பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து உவே சாமிநாதர் அந்த ஒரு காலகட்டத்தில் கல்வின்றது, கல்வி முறைன்றது, பொதுவாக கல்வி சார்ந்த ஒரு செய்திகளை வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றது, ஒரு பாடப்பகுதி உவே சாமிநாதருடைய ஒரு பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க. அதில் எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை அப்படியே நான் எடுத்து கொடுத்துருக்கேன், அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. சரியா? சரியா? அது உவே சாமிநாதர் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அவர் சொல்கிற மாதிரியே இங்கே பாயிண்ட்ஸ்ன்றது இருக்கும், அதை நம்ம அவர் சொல்கிற மாதிரியே எடுத்துக்கணும். சரியா? பாருங்க, மரத்தடியில் உள்ள திண்ணையே மன்றம். அப்போ ஓகேவா? மரத்தடியில் உள்ள திண்ணை தான் அதாவது ஒரு கல்வியை கேட்கறதுக்கான ஒரு மன்றம். ஓகேவா? அடுத்து பாருங்க, பின்னாளில் அதுவே திண்ணை பள்ளிக்கூடமா மாறிடுச்சு. பள்ளிக்கூடம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு திண்ணை பள்ளிக்கூடமா அந்த மன்றம்ன்றது மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பள்ளி எனும் சொல், பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல அப்போ பயன்படுத்துனாங்க அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா ஜெயின மடங்கள். ஓகேவா? ஜெயினம் அப்படின்னா ஜெயின், சமண மடங்கள், சமண மடங்கள் மற்றும் பாடசாலைகள், சமணம் சார்ந்தக்கூடிய பாடசாலைகள், பள்ளிகள், அதுதான் பள்ளின்னு சொல்லுவாங்க. சரியா? பள்ளி என்ற சொல் அதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டுருச்சு. அடுத்து பாருங்க, ஆசிரியர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள், அதாவது மாணவர்கள் பலரும் சேர்ந்து சொல்வது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் போகிறோன்னா என்ன சொல்லுது, வாத்தியார் சொல்ல சொல்ல, பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சொல்ல பசங்க பெரிய சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் முறை வைப்பதுன்னு பேர். அப்போ அதென்ன சொல்லுவாங்க, நம்ம சொல்ல முடியாது, டே நான் சொல்ல பின்னாடியே சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, டேய் முறை வைப்பது மாதிரி நம்ம முறை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அதை நான் சொல்ல நீங்கள் சொல்லணும்னு அர்த்தம். முறை வைப்பதுன்னு பேர் அதுக்கு பேர். சரியா? அடுத்து பாருங்க, ஓலைச்சுவடிகளை தெளிவாக படிக்க மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்கும் நிகழ்வை மையாடல் விழா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? மாணவர்கள் வராங்க, மாணவர்கள் படிக்கிறதுக்காக இப்போ ஓலைச்சுவடிகள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து வந்து ஓலைச்சுவடியில் படிக்க முடியுமா, அதில் இருக்கக்கூடிய சொற்கள், அதில் வந்து அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து பார்த்தோன்னா எழுத்தாணி இல்லையா, அந்த எழுத்தாணியில் தான் அதில் எழுதியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் எடுத்தோடனே படிக்க முடியுமானா படிக்க முடியாது. ஓகேவா? அப்போ புதுசாக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு கல்வின்றது ஒரு மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல ஒரு செயல்ன்றது தொடங்கப்படுது அப்படின்னா அது ஒரு விழா மாதிரி. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மையாடல் விழா. அப்போ அந்த ஓலைச்சுவடிகளை மை தடவனாதான் எழுத்துக்கள் அந்த கருநிற, பொதுவாக அந்த கருநிற மை படியும் போது அந்த ஒரு ஓலைச்சுவடிகளை எழுத்துக்கள் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் மையாடல் விழான்னு பேர். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி நூலில் சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா? அப்போ மையாடல் விழாவை பற்றி சொல்லுது. அடுத்து பாருங்க, மஞ்சளில் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்டும் மிக வளர்ந்தாய், தமிழ் மொழியை சிறப்பித்து பாடுறது. எந்த நூல்ல? தமிழ் எடுத்துவதில் இந்த பாடல் வரிகள் இருக்கு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்னது, ஓலைச்சுவடிகளை மையிட்டு படிச்சிருக்காங்க, மை தடவி அதை வந்து தெளிவாக படிச்சிருக்கான்ற நிகழ்ச்சியை, அந்த ஒரு செய்தியை சொல்றது அந்த ஒரு பாடல் வரிகள். ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழில் நீதி நூல்கள் கற்பிக்கப்பட்டது அந்த ஒரு காலகட்டத்தில். எந்த நூல்கள் நீதி நூல்களாக கற்பிக்கப்பட்டுச்சு? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, இதெல்லாம் யாருடைய நூல்?
ஔவையாருடைய நூல்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது இல்லாம நிகண்டு நூல்கள், நன்னூல், தண்டி அலங்காரம், காரிகை இதெல்லாம் பாடமாக கற்பிக்கப்பட்டது. அதாவது இலக்கண நூல்கள். ஓகேவா? ஸோ இந்த நான் என்ன சொல்றது, அறநூல்களும் சரி, நீதி நூல்களும் சரி, அதே போல இலக்கண நூல், இந்த இலக்கண நூல்கள்லாம் பாடமாக பிள்ளைகளுக்கு அது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, கணிதத்துல மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழ் இலக்கணம், அது கீழ்வாய் இலக்கணம், மேல்வாய் இலக்கணம், குழிமாற்று, நெல் இலக்கணம் முதலிய வாய்ப்பாடுகளை கற்றனர். ஓகேவா? அதான் பாத்தீங்கன்னா நம்ம பின்ன முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, பின்ன முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, பகுதி விகுதி, இந்த மாதிரி பகுதி முறை, விகுதி முறை, பெருக்கல். ஓகேவா? இந்த மாதிரி மேத்ஸ் இருக்குல்ல வச்சுக்கலாம், அதுதான் என்னது கீழ் இலக்கணம், மேல்வாய் இலக்கணம், குழிமாற்றுன்னு அது பெருக்கல். ஓகேவா? நெல் இலக்கம், நெல் இலக்கம் என்னது ஒன்று ஒன்றா வச்சு என்றது, கூட்டுறது, கழுது, பொதுவாக இலக்கணம் கணிதம் சார்ந்து. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முதலிய வாய்ப்பாடுகள் கற்றனர் மாணவர்களுக்கு. அப்போ தான் மேத்ஸ் பெரிய விஷயம். சரியா? அடுத்து பனையேடு, சீதாள பத்திரம். சீதாள பத்திரம் அப்படின்றது தாழை மடல். சீதாள பத்திரம் அப்படின்னா தாழை மடல். அந்த தாழை மடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாழை மடல்ல நம்ம பார்த்துருப்போம். தாழை அப்படின்னா மடல், இலை வகைன்னு பார்த்துருப்போம் இல்லையா. இப்போதான் கொஞ்ச நேரத்தை அப்படி நம்ம என்ன சொல்றது, தமிழின் தொன்மை இலக்கியம், தமிழின் தொன்மை சிறப்புகள் பார்த்துட்டு நம்ம திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாடத்தை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம். சரியா? தாழை மடல், அந்த தாழை மடலை அழகாக செதுக்கிட்டு அந்த தாழை மடலை பார்த்தீங்கன்னா எழுதணும் அப்படின்னா அந்த எழுத்துக்களை பதிகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ பனையோடு சீதாள பத்திரம் சொல்லக்கூடிய தாழை மடல் முதலியவற்றில் எழுதும் வழக்கம் இருந்தது. மாணவர்கள் அதில் தான் எழுதி பழகியிருப்பாங்க. ஓகேவா? அதில் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? ஒரு புத்தகம் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. அடுத்து பாருங்க, ஓலைச்சுவடிகளில் ஒரு துளையில், சரியா, ஓலைச்சுவடிகளில் ஒரு துளையில் செம்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சி இருக்கு இல்லையா, மூங்கில் குச்சியால் சிறுகி, அது பார்த்தீங்கன்னா செருகி. ஓகே, அப்படின்னா அது அதில் ஒரு ஓலைச்சுவடிகள் இருக்கு அப்படின்னா, சரியா, ஒரு முறையில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் ஒன்று செம்பு கம்பி வச்சு இப்படி கட்டியிருப்பாங்க. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா மூங்கில் குச்சிகளால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் உள்ள செருகி அந்த ஒரு ஓலைச்சுவடின்றதை பண்டலாக வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி செருகி கட்டக்கூடிய அந்த முறைக்கு பேர் நாராசம்னு பேர். ஓகேவா? அடுத்து அவங்க அந்த ஓலைச்சுவடிகளில் எழுத பயன்படுத்தக்கூடிய எழுத்தாணிக்கு அவங்களுக்கு அது பேணம், அதான் எழுத்தாணி. அந்த எழுத்தாணிக்கு ஊசின்னு பேர். ஓகேவா? அப்போ எழுத்தாணிகளுடைய வகைகள் சொல்லிட்டு ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. சரியா? அதெல்லாம் யார் சொல்றா? உவேசா நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்றத சொல்றாரு. பாருங்க, மடக்கெழுத்தாணி, வார எழுத்தாணி, குண்டு எழுத்தாணின்னு சொல்லிட்டு 3 வகையான எழுத்தாணிகள் பயன்படுத்தினாங்களாம். ஓகேவா? இந்த மடக்கெழுத்தாணினா ஒன்றும் கிடையாது. மடக்கெழுத்தாணி அப்படின்னா ஒரு முனையில ஒரு முனை ஷார்ப்பா இருக்கும், இதுல எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இன்னொரு முனை பார்த்தோன்னா ஷார்ப்பா ஏதாவது கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இதுல இந்த நெயில் கட்டெல்லாம் பாக்குறீங்க இல்லையா? ஓகே, அது எப்படி பிரிச்சா பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி வருது. அந்த மாதிரி பார்த்தோன்னா வேணுங்கிறப்ப அதை எடுத்துக்கலாம், வேணுங்கிறப்ப அதை மடக்கிக்கலாம். அதான் மடக்கெழுத்தாணி. ஓகேவா? ஸோ ஒரு எண்டில் பார்த்தோன்னா ஆயுதம் மாதிரி கத்தி மாதிரி இருக்கும், இன்னொரு எண்டில் ஷார்ப்பாக பேனா மாதிரி இருக்கும், முள் மாதிரி இருக்கும், அதில் தான் எழுதுவாங்க, அதில் தொட்டு எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ இது மடக்கெழுத்தாணி. அடுத்து வார எழுத்தாணி அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் உள்ள மறைஞ்சிருக்கும். ஓகேவா? இதை அப்படியே கொஞ்சம் விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருந்து ஒரு ஆணைன்றதை வெளியே வரும். புரியுதா? ஸோ இதில் வச்சு எழுதுவாங்க. திரும்ப பார்த்தோன்னா திரும்ப உள்ளே போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தோன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு எண்டு பார்த்தோன்னா ஒரு கருவி மாதிரி, ஒரு ஷார்ப்பான ஒரு முனை மாதிரியும், இன்னொரு எழுத்து பார்த்தோன்னா ஒரு ஆணி மாதிரி, எழுத்தாணி மாதிரியான ஒரு கருவியாகவும் பயன்படுத்தியிருப்பாங்க. அதுதான் வார எழுத்தாணி. குண்டு எழுத்தாணி அப்படின்றது பாருங்க இப்படி இருக்கும், குண்டு எழுத்தாணி. ஓகேவா? இதான் குண்டு எழுத்தாணி சொல்லுவாங்க. இந்த இடத்துல எழுதுவாங்க. இந்த இடம் பார்த்தோன்னா குண்டா இருக்கும், ஒரு கொண்டை மாதிரி இருக்கும். இதான் குண்டு எழுத்தாணி. சரியா? இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதான் குண்டு எழுத்தாணி. ஸோ இதான் பார்த்தோன்னா எழுத்தாணிகளுடைய வகைகள். இந்த மாதிரி 3 வகையான எழுத்தாணிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாரு. அடுத்து பாருங்க, சுவடிகளை வைப்பதற்கு சுவடிகளை அதை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எழுதின அந்த சுவடிகளை வைப்பதற்கும் சரி, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய என்ன சொல்றது முக்கியமான இலக்கியங்கள்லாம், இலக்கண செய்திகள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவடிகளையும் சரி, அதெல்லாம் வைப்பதற்காகவும் எடுத்து செல்வதற்காகவும் உபயோகிக்கப்படக்கூடிய கருவிக்கு தூக்குன்னு பேர். ஓகேவா? தூக்கு சட்டின்னு சொல்லுமா, பெரும்பாலும் நம்ம இது சாப்பாடு எடுத்ததுக்காக பயன்படுத்தி, இப்போ கிராமப்புற பகுதியில் வயல்வெளிக்கு போகிறாங்கன்னா தூக்கு சட்டியில் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அப்போ சாப்பாடை போட்டு எடுத்துருவோம். அதே போல் இங்கே ஓலைச்சுவடிகளை வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பார்த்தீங்கன்னா என்னது தூக்கு அப்படின்னா, அதுக்கு பேர் அசை. ஒன்று தூக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அசைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சாந்துணையும் கற்றல் அப்படின்றது நம்ம பாடல் வரிகளில் கேட்டிருக்கூடிய, செயல் வரிகளில் கேட்டிருக்கூடிய ஒரு சொற்றொடர்.
சாந்துணையும் கற்றல் அப்படின்னா சாகும் வரை கற்றல். திருக்குறளை கூட நம்ம படிச்சிருப்போம். சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்படின்னா அது சாகும் வரை கற்றல்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்தியை சொல்லியிருப்பாரு கல்வியை சார்ந்து. சரியா? மாணாக்கர்களுள் பழையவர்கள், அதாவது பழைய மாணவர்கள், அதாவது ஆல்ரெடி படிச்சிருவங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் பசங்க வச்சுக்கோங்களேன், 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆல்ரெடி 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பான். அப்போ 4th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட் பசங்க பழைய பசங்க சொல்லி கொடுக்குறது. அதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேயே நம்ம பார்க்குறோம். இப்பயும் அந்த முறைலாம் இருக்கு இல்லையா? இப்பயும் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் தெரியாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் இப்பயும் நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் உட்காந்து குரூப்பாக உட்காந்து சொல்லித்தர சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதே போல தான். ஸோ மாணாக்கர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்று. ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும்போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்வதற்காக, அதை பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி மேன்மேலும் வளரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் பூவினுடைய பெயரோ இல்லை ஒரு மிருகத்தினுடைய பெயரோ, அதாவது ஒரு விலங்கினுடைய பெயரோ இல்லை ஒரு பறவை, அதாவது பட்சியினுடைய பெயரோ இல்லை ஒரு ஊரினுடைய பெயரோ பார்த்தோன்னா சொல்லி அனுப்புவாங்க. மறுநாள் அந்த ஒரு பையன் என்ன அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக ஆசிரியர்கிட்ட சொல்லணும். உபாத்தியாயர், அதாவது ஆசிரியர்கிட்ட சொல்லணும். ஓகேவா? எதுக்கு? அவனுடைய ஞாபக சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றையும் உபாத்தியாயர், அதாவது உபாத்தியாயர்னா ஆசிரியர், சரியா, சொல்லி அனுப்புவார். மறுநாள் மறவாமல் சொல்ல வேண்டும். இது அப்புறம் தான் ஒரு முறை, சரியா, வழக்கம். அதே போல் பள்ளிக்கு காலை 5 மணிக்கே விட வேண்டும் படிக்கிறதுக்கு. 5 மணிக்கெலாம் இப்போ நம்ம பசங்க எஞ்சி ஸ்கூலுக்கு போடானா போவாங்களா? எல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க. சரியா? வீட்டில் எல்லாத்தையும் அடித்து உடைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 9 மணிக்கு ஸ்கூல் போனாவே அடித்து உடைக்க ஆரம்பிக்குது. 5 மணிலாம் நினச்சி பாருங்க. ஆனால் அப்போதைய முறை அப்படி தான் இருந்துச்சு. சரியா? முதலில் வரும் மாணவனை வேத்தான் என்று அழைப்பர். ஸ்கூலுக்கு பாருங்க, 5 மணிக்கு வரணும். 5 மணிக்கே யார் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வரானோ ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக, அவனுக்கு பேர் வேத்தான். ஓகேவா? வேத்தான் அப்படின்னா வேறான தனிப்பெருமை உடையவன். ஏன்னா ஒரு நல்ல பையன், ஒரு சிறந்தவன், சீக்கிரம் படிக்கணும்னு வரான் அப்படின்றது இல்லையா? அதனால வேத்தான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டு, பனையேடு தான் புத்தகம், எழுத்தாணியே பேனா அப்படின்றது நம்மளுக்கு ஓஎஸ்ஆ சொல்றாரு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இல்லறம் நடத்தும் நிலையிலும், சரியா, அதாவது பார்த்தோன்னா குடும்பம், குழந்தைங்க, குட்டின்னு ஆனதுக்கு அப்புறமும் கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை கல்வி கற்கிறவங்க இல்லறம் நடத்தும் நிலையிலையும் சரி, வேற்று நாட்டுக்கு சென்று, சரியா, ஒரு இடத்துல இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு கல்வி கற்றுக் கொடுத்துட்டு வரோம் இல்லையா? இப்போ எப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டு அங்கே பாடம் சொல்லி கொடுக்குறாரு, அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ வேற்று நாட்டு சென்று தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்து வென்றும் முன்பு அறியாததை கற்றும், அது தெரியாதவற்றையும் இவரும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றார், இவரும் படிச்சுப்பார். ஓகேவா? கற்றும் வந்தனர். அவ்வாறு பிரியக்கூடிய காலத்தை, அதாவது குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய அந்த ஒரு காலத்தை ஓதர் பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஓதர்னா படிக்கிறது, அதுக்காக பிரிஞ்சு போறது. அப்போ ஓதர் பிரிவு என்று அழைப்பர். இதன் கால எல்லை பொதுவாக 3 ஆண்டுகள் ஆகும். ஒரு டைம் பிரிஞ்சு போயிட்டு அதுக்காக வெளியில போறாங்க அப்படின்னா 3 வருஷம் ஆகும் அவங்க திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்ற விஷயத்த உவேஸ் அவர்கள் இந்த ஒரு பாடம் மூலியமா நம்மளுக்கு சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அதான் பாருங்க, வித்யாரம்பம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஒரு பாடப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள். சரியா? ஒரு சிலது நம்ம பார்க்கும்போதே வந்திருக்கலாம், ஒரு சிலது இல்லாமல் இருக்கலாம். பொதுவாகவே நான் சொல்லிடுறேன். வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். ஓகேவா? அடுத்து பாருங்க, அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. ஓகேவா? பாருங்க, அக்ஷரா அப்படின்னா எழுத்து, வித்யா அப்படின்னா கல்வி. வித்யானா உங்களுக்கு தெரியும் இல்லையா? வித்யாலயா. அப்போ வித்யானா கல்வின்னு அர்த்தம். அடுத்து கீழ்வாய் இலக்கம் அப்படின்னா பின்ன எண்களுடைய கீழ்த்தொகை. ஓகே, பகுதி விகுதின்னு சொல்ல முடியாது, அது மாதிரி கீழ்த்தொகையை குறிக்கும். மேல்வாய் இலக்கணம் பின்ன எண்களுடைய மேல் தொகை, மேல இருக்கக்கூடிய நம்பர். ஓகேவா? குழி மாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன். அடுத்து பாருங்க, சீதாள பத்திரம்னா தாழை மடல்றதை பார்த்துருப்போம். சரியா? நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். ஓகேவா? நிறைய பார்த்தோன்னா வடமொழி சொற்கள் இருக்கும். ஓகேவா? அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் சைடில் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, உவேசா கடைசியாக சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடப்பகுதியில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு. என்னது பாருங்க, தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்களை தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்ற ஒரு செய்தியை உவேசா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு செய்தி அனந்தரங்களுடைய நாட்குறிப்பு, இப்போ சிலபஸ்ல இல்லை, ஆனால் அனந்தரங்களுடைய நாட்குறிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். சரியா?
ஓகேம்மா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிஎஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன சொல்கிறது கண்டென்ட். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய நம்ம பொதுத்தமிழுக்கு படிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதையும் ஒரு சிலதில் அந்த நூல்கள் இந்த சிறப்பு பேர்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸில் வந்து நான் போய் எடுத்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்க, நல்லா படிங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? ஸோ ஓகேம்மா, கண்டிப்பாக இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோம். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் தேப்போமியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.